நம்ம மாடியூல் 4ல லாஸ்ட் டாபிக் 4.9 shutdown or continue. The shutdown point is the level of sales or production where a business earns just enough to cover only its variable cost. இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் சேல் பண்ணா அட்லீஸ்ட் நம்மளால வேரியபிள் காஸ்ட் ஆச்சு கவர் பண்ண முடியும். அதுதான் shutdown பாயிண்ட்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்லிங் பிரைஸோட பெர் யூனிட் ₹15 வச்சுக்கோங்க. வேரியபிள் காஸ்டோட பெர் யூனிட் ₹40. நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ₹10. நெக்ஸ்ட் அவாய்டபிள் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ இப்போ ஷட் டவுன் பண்ணோம்னா எவ்வளோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும்? ₹20,000. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஷட் டவுன் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஷட் டவுன் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன ஃபார்முலானா பாருங்க, யூனிட்ஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா அவாய்டபிள் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். இங்க நமக்கு எக்ஸாம்பிள்ல அவாய்டபிள் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு இருக்கு? 20,000 டிவைடட் கான்ட்ரிபியூஷனோட பெர் யூனிட் எவ்வளோன்னு பாருங்க, 10. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணா எவ்வளவு வருது? 2,000 யூனிட்ஸ். ஸோ அப்ப அந்த பிசினஸ் அவங்களோட வேரியபிள் காஸ்ட் ரெக்கவர் பண்ணணும்னா அட்லீஸ்ட் அவங்க 2,000 யூனிட்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணணும்? சேல் பண்ணணும். ஸோ இப்போ மீனிங் புரிஞ்சுச்சா? ஷட் டவுன் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லி. At this point, business does not make profit. இப்போ இந்த 2,000 யூனிட் சேல் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் வருமான்னு கேட்டா வராது. business does not cover total fixed cost. So fixed cost கவர் பண்ண முடியாது. But business is not losing money on each unit. It is just recovering the variable cost. If sales go below shutdown point, இப்போ இந்த 2,000 யூனிட்ஸ்க்கு நமக்கு கீழே போச்சுன்னா better to close. இப்போ நமக்கு 2,000 யூனிட்ஸ் அட்லீஸ்ட் நம்ம சேல் பண்ணணும். அப்பதான் நம்மளால வேரியபிள் காஸ்டே கவர் பண்ண முடியும். இப்போ நம்ம 1,500 யூனிட்ஸ் தான் சேல் பண்றோம்னா பெட்டர் டு அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுவே சேல்ஸ் ஆர் அபவ் ஷட் டவுன் பாயிண்ட். இப்போ 2,000 யூனிட்ஸ் சேல் பண்ணணும், நம்ம 2,500 யூனிட்ஸ் சேல் பண்றோம்னா கண்டினியூ பண்ணலாம், ஆப்ரேஷன் கண்டினியூ பண்ணலாம். இஃப் கான்ட்ரிபியூஷன் இஸ் பாசிட்டிவ், இட் ஹெல்ப்ஸ் ரெக்கவர் சம் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ நம்மளால கான்ட்ரிபியூஷன் பாசிட்டிவா இருந்தாதான் நம்மளால ஃபிக்ஸ்டு காஸ்டே ரெக்கவர் பண்ண முடியும். இதுவே கான்ட்ரிபியூஷன் நெகட்டிவா இருந்துச்சுன்னா the firm loses more by operating. So shutdown is better. So contribution நெகட்டிவா வந்தா அந்த firm லாஸ்ட் ஆகும். ஸோ அப்ப பெட்டர் என்னது? shutdown பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் shutdown காஸ்ட். shutdown காஸ்ட்னா என்னன்னா fixed cost that must be paid even if the factory is closed. இப்போ நம்ம ஃபேக்டரி லாஸ்லயே போயிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்ம க்ளோஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட் பே பண்ணாம இருக்க முடியுமா? நோ, அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட் கண்டிப்பா பே பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்ட், பேட்ச்மேன் சேலரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் டு ப்ரொடெக்ட் த மிஷினரி. இப்போ நம்ம ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணலனாலும் இந்த காஸ்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? பே பண்ணி தான் ஆகணும். அதான் சொல்லியிருக்காங்க, திஸ் காஸ்ட் டு நாட் கோ அவே ஈவன் இஃப் த ப்ரொடெக்ஷன் ஸ்டாப். நான் காஸ்ட் ஃபேக்டர். பிஃபோர் ஷட்டிங் டவுன் பிசினஸ் மஸ்ட் ஆல்சோ கன்சிடர். இப்போ நம்ம ஷட் டவுன் பண்ற முன்னாடி இந்த நான் காஸ்ட் ஃபேக்டரும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒர்க்கர்ஸ். இப்போ நம்ம ஷட் டவுன் பண்றோம், ஸோ நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ டெம்பரரியா தான் நம்ம ஷட் டவுன் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்றோம்னா நம்ம ஸ்கில்டு பீப்புள் திரும்பி கிடைப்பாங்களான்னு கேட்டா டவுட் தான். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இஃப் யூ ரிமூவ் them you may not get skilled people later. Second one, market share. If you stop production, competitors may capture your customer. இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணோம்னா நம்மளோட கஸ்டமரை ஈஸியா நம்மளோட காம்படிட்டர்ஸ் கேப்சர் பண்ணிடுவாங்க. தேர்ட் ஒன், டேமேஜ் ஆர் ரஸ்டிங் ஆஃப் மிஷினரி. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ ஃபேக்டரியில இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? அப்சொல்யூட் ஆகும். ஸோ நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதுக்கு எக்ஸ்ட்ராவா செலவாகும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஷட் டவுன் பண்றதுக்கு முன்னாடி நான் காஸ்ட் ஃபேக்டரும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. shutdown point யூனிட்ஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா அவாய்டபிள் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். இப்போ இதுவே வேல்யூல ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா அவாய்டபிள் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பிவி ரேஷியோ. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? shutdown பாயிண்ட்னா என்ன, shutdown காஸ்ட்னா என்ன, நான் காஸ்ட் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு சொல்லி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம illustration 14 பார்க்கலாம். The Hope company has 3 divisions, each of which makes a different product. The budgeted data for the coming year are as follow. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஹோப் கம்பெனி 3 டிவிஷனா டிவைட் ஆகணும். ஸோ ஈச் ஆஃப் திஸ் மேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஸோ ஈச் டிவிஷனும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் தான் மேக் பண்றாங்க. ஸோ பட்ஜெட்டட் டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. The management is considering closing down the division C.
there is no possibility of reducing fixed cost. Advise whether or not division C should be closed down. இப்போ என்ன சொல்றாங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம டிவிஷன் சி வேணா க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளால வந்து எந்த பாசிபிலிட்டியும் இல்ல ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ரிடியூஸ் பண்ண. இப்ப நம்மள அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப டிவிஷன் சி வந்து க்ளோஸ் பண்ணலாமா க்ளோஸ் பண்ண வேணாமா கண்டினியூ பண்ணலாமா ஆப்ரேஷன் சொல்லி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இப்ப நம்ம டிவிஷன் சி க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி 3 டிவிஷனுக்கும் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ல இருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லி தெரிஞ்சிருமா? இப்ப பாருங்க நம்மளுக்கு சேல்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க. டிவிஷன் ஏக்கு வந்து 1,12,000, டிவிஷன் பிக்கு வந்து 56,000, டிவிஷன் சிக்கு வந்து 84,000. இப்ப நம்ம டோட்டல் ப்ராஃபிட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். பாருங்க 1,12,000 plus 56,000 plus 84,000. ஸோ டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க 2,52,000. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வேரியபிள் காஸ்ட். ஸோ இங்க என்னென்ன வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். பாருங்க 14,000 டைரக்ட் மெட்டீரியல் ஃபார் டிவிஷன் ஏ, நெக்ஸ்ட் 7,000 டிவிஷன் பிக்கு, நெக்ஸ்ட் 14,000 டிவிஷன் சிக்கு. ஸோ ஆட் பண்ண எவ்வளவு வருது? 35,000. நெக்ஸ்ட் டைரக்ட் லேபர் டிவிஷன் ஏக்கு வந்து 5,600, 7,000 ஃபார் டிவிஷன் பி, நெக்ஸ்ட் வந்து 22,400 ஃபார் டிவிஷன் சி. ஸோ டோட்டல் எவ்வளவு வருதுன்னு பாருங்க 35,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டிவிஷன் ஏக்கு 14,000, டிவிஷன் பிக்கு 7,000, டிவிஷன் சிக்கு வந்து 28,000. ஸோ டோட்டல் எவ்வளவு வருது? 49,000. ஸோ இந்த மூணே ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ 35,000 plus 35,000 plus 49,000. நம்ம கான்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? டோட்டல் சேல்ஸ் இருக்கு, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இருக்கு. ஸோ ரெண்டே மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ 2,52,000 மைனஸ் 1,19,000, 1,33,000 வருது நம்மளுக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன். ஸோ நம்மளுக்கு ஈச் டிவிஷனுக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஈச் டிவிஷனுக்கு வேரியபிள் காஸ்ட் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ 14,000, 5,600 பிளஸ் 14,000. ஸோ ஆட் பண்ண எவ்வளவு வருது? 33,600. டிவிஷன் பி பாருங்க மெட்டீரியல்ஸ், லேபர், நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 7,000. ஸோ 21,000. நெக்ஸ்ட் டிவிஷன் சிக்கு மெட்டீரியல்ஸ் 14,000, லேபர் வந்து 22,400, நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 28,000. ஆட் பண்ணா 64,400. இப்போ நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஸோ ஈச் டிவிஷனுக்கும் நம்ம கான்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இப்போ நம்மளுக்கு டிவிஷன் ஏக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வருதுன்னு பாருங்க 78,400. இப்போ டிவிஷன் பிக்கு பாருங்க சேல்ஸ் வந்து 56,000, வேரியபிள் காஸ்ட் வந்து 21,000. ஸோ 35,000. நெக்ஸ்ட் டிவிஷன் சி சேல்ஸ் வந்து 84,000, வேரியபிள் காஸ்ட் வந்து 64,400. ஸோ நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருது? டிவிஷன் சிக்கு வந்து 19,600. சரி மூணையும் டோட்டல் பண்ணி பாருங்க 1,33,000 கரெக்டா வருதான்னு சொல்லி. 78,400 பிளஸ் 35,000 பிளஸ் 19,600. ஸோ 1,33,000 வந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணா நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை மைனஸ் பண்ணும். ஏன் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்களே 28,000, 14,000 அண்ட் 28,000. ஸோ ஆட் பண்ணுங்க. டிவிஷன் ஏக்கு 28,000, டிவிஷன் பிக்கு 14,000, டிவிஷன் சிக்கு வந்து 28,000. ஸோ டோட்டல் எவ்வளோ வருது? 70,000. ஸோ 1,33,000 மைனஸ் 70,000. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க 63,000. ஸோ உங்களுக்கு ஈச் டிவிஷனுக்கு ப்ராஃபிட் வேணுனாலும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எழுதி நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈச் டிவிஷனோட ப்ராஃபிட் வந்து தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு தேவை ஓவரால் ப்ராஃபிட் தான். ஸோ 3 டிவிஷன் வந்து ஆப்ரேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது? 63,000. இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து என்ன கன்சிடர் பண்ணாங்க? டிவிஷன் சி வந்து க்ளோஸ் பண்ணலாமான்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க. இப்போ நம்ம டிவிஷன் சி க்ளோஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். டிவிஷன் ஏயும் பியும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்.
இப்போ சேல்ஸ் பாருங்க 1,12,000 பிளஸ் 56,000. ஸோ ஆட் பண்ணா 1,68,000. நெக்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டைரக்ட் மெட்டீரியல். ஸோ 14,000 டிவிஷன் ஏக்கு, டிவிஷன் பிக்கு 7,000. ஸோ 21,000. நெக்ஸ்ட் டைரக்ட் லேபர். டிவிஷன் ஏக்கு 5,600, டிவிஷன் பிக்கு வந்து 7,000. ஸோ 12,600. நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டிவிஷன் ஏக்கு வந்து 14,000, டிவிஷன் பிக்கு வந்து 7,000. ஸோ 21,000. இப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க. 21,000 plus 12,600 plus 21,000. ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து 54,600. இப்போ நம்ம சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 1,68,000 மைனஸ் 54,600. ஸோ நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 1,13,400. ஆல்ரெடி நம்ம டிவிஷன் ஏக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எவ்வளோ வந்துச்சு? 78,400. டிவிஷன் பிக்கு எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 35,000. 78,400 plus 35,000. ஸோ 1,13,400 வந்துச்சு. இப்போ நீங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்படி எழுதுவீங்க? 70,000 ரைட் பண்ணுவீங்களா, இல்ல டிவிஷன் ஏயும் பியும் மட்டும் ஆட் பண்ணுவீங்களா? இப்போ நம்ம கான்செப்ட் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? இப்போ நம்ம ஒரு டிவிஷன் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணலைனாலும் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம 3 ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான் நம்ம ரைட் பண்ணணும். அப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இங்கே எவ்வளோ? 70,000. ஸோ 70,000 தான் நீங்க மைனஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம டிவிஷன் சி வந்து க்ளோஸ் பண்ணாலும் நம்மளால வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பாருங்க, டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 1,13,400 மைனஸ் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பாருங்க, 43,400. இப்போ பாருங்க, இப்போ நம்ம டிவிஷன் சி வந்து ஷட் டவுன் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? 63,000ல இருந்து 43,400. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் தான் ஆகுது. ஸோ அப்போ என்ன ரைட் பண்ணோம்னா, ஃப்ரம் த அபவ் காம்புடேஷன் இட் வாஸ் ஃபவுண்ட் ப்ராஃபிட் இஸ் டிக்ரீஸ்டு பை எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க, நம்மளுக்கு வந்து 63,000 வந்துச்சு ஓவரால் ப்ராஃபிட். இப்போ இதுவே வந்து டிவிஷன் சி க்ளோஸ் பண்ணோம்னா 43,400 தான் வருது ப்ராஃபிட். ஸோ 19,600 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. என்ன ரைட் பண்ணணும்னா, in other words, as long as if there is a contribution of rupees 1 from division C, it should not be closed down. So even நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து 1 ரூபி வந்தாலும் டிவிஷன் சில இருந்து நம்ம 1 ரூபி ஏர்ன் பண்ணாலும் நம்ம வந்து டிவிஷன் சி வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு லாஸ் வரல, ப்ராஃபிட் தானே வருது. ஸோ நம்ம டிவிஷன் சி வந்து கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி நீங்க ரைட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 14 புரிஞ்சுச்சான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.